குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. வரக்கூடிய மே மாதம் ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். இதில் டாப்பிக்காக பார்த்துடலாம். என்னென்ன அப்படின்னா, ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு கல்வி நிலை எப்படி இருக்குது, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, தொழில் வேலை வாய்ப்புகள், பொருளாதாரம் எப்படி இருக்குது, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, குழந்தைகள் பற்றிய விஷயங்கள் எப்படி இருக்குது, யாருக்கு வெற்றிகரமான சூழல் அமையும், எந்த நேரத்தில் எந்த காலத்தில் என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு எல்லா விதமான தகவலோட அந்த பதிவை முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த மாத துவக்கம் என்ன கிரக நிலைகளில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ராசிக்குள்ள குரு பகவான் இருக்கார். இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ள குரு வந்தார் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே தான் இருக்க போகிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ராகு இணைவு வரக்கூடிய ஒரு அமைப்பு, ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இணைவு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாதமானது பிறக்குது. முதல்ல கல்வி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. அடிப்படை கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முதல் 10 நாட்களுக்கு அடிப்படை கல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பெரியவங்க தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்துட்டு இருக்க குழந்தைகளாக இருந்தால் இன்னும் நல்லா முக்கியமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவங்களுடைய பிற்கால வளர்ச்சிக்காக சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கி தருது அப்படிங்கிறதான் சொல்லணும். ஆனால் இந்த 10ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னா, அந்த 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மேசராசிக்குள்ளே வரப்போகிறார். மேசராசிக்குள்ளே புதன் வர்றது நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லதான். ஆல்ரெடி அங்கே சூரியன் இருக்கிறார், கூடவே சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்போது ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேருவது அப்படிங்கிறது அங்கேயும் படிப்புக்கு ஒரு தடைகளும் சொல்லலை. சூரியனுடைய புதன் சேர்றது புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது ராசிக்கு 12ஆம் இடத்துல. அவரே உங்களுக்கு 2 கூடையவராக இருக்கிறதுனால படிப்பில் எந்த தொந்தரவுகளும் இல்லை. அடிப்படை கல்வியில், ஆரம்ப கல்வியில் இதே ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக பாருங்கள், 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு 12ஆம் இடத்துல. இப்போ படிப்புக்காக வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போகணும், வெளியிலிருந்து படிக்கணும், ஹாஸ்டல்லிருந்து படிக்கணும், சொந்த இடத்த விட்டு சொந்த ஊரை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்து அதுக்காக சில முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லிடலாம். தாய் வழி உறவுகளால் சின்ன சின்ன அலைச்சல்களும் டென்ஷனும் பார்க்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. ரைட்டா? இதே மேற்கல்வி, நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் சார், எம்ஃபில் பண்ணுறேன், இந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய தடங்கல்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 10ல், அது நல்ல விஷயம் தான். ஆனால் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது அதில் நிறைய லேர்ன் பண்ண வைக்கும். நிறைய படிச்சுட்டு போவோம், படித்த விஷயங்கள் எக்ஸாம்ஸில் வராது, படிக்காத எதுவோ அதுதான் வரும். அப்போது அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன படிக்கலையோ அதுதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோட்டலாக பேஜ் டு சின்ன சிறு இண்டெக்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் நிறைய அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. ஸோ இவ்வளவு தேடுதலுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அது என்றைக்கும் நம்மளை விட்டு போகாது இல்லையா. ஸோ அப்படி ஒரு வேலையை அந்த கேது பகவான் 5ஆம் இடத்துலேருந்து செய்கிறார். காலத்தால் அழியாத முக்கியமான அந்த ஞானத்தை, அறிவை இந்த காலகட்டம் கேது உங்களுக்கு தருவார், அதில் மாற்றம் இல்லை. அடுத்த உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆரோக்கியம் அப்படின்னாவே 4ஆம் இடம் தான். 4ஆம் அதிபதி சூரிய பகவான் உச்சமாக தான் இருக்கிறார். ஸோ ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் போதுமானது. ஆரோக்கியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் நடைப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. 4ஆம் அதிபதி 12க்கு போய் இருக்கும்போது சின்ன சின்ன நெகட்டிவ் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் மனசுக்குள்ளே வரும். ஏதாவது டவுட் வந்துடுமோ, ஒன்றும் இல்லாத விஷயத்த, உடம்புக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் உடம்பு ஏற்றுக்கிட்டாலும் உங்கள் மனசு ஏற்றுக்காது. அதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், பிடிக்கலாம், அது இதுன்ட்டு போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. மனம் தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, அதனால் உடலும் தெளிவில்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ கேரண்டியாக தெளிவாக இருந்தாலே போதுமானது.
நிறைய நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி பெருசாக உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு கிடையாது. நோய் அப்படிங்கிறது ரொம்ப வீரியமாகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் இல்லை. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இருக்கிறதுக்கு நடைப்பயிற்சி முக்கியம். அடுத்ததாக தொழில் எப்படி சார் இருக்குது? சுய தொழில் செய்துட்டு இருக்கீங்கன்னா சூப்பராக இருக்குது. தொழிலில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. போன மாதமெல்லாம் அந்த சனியோட செவ்வாய் கூடி இருந்தது. என்னதான் 7 கூடிய ஒரு 10ஆம் அதிபதி கூட கூடி இருந்தாலும் அவரே விரையாதிபதி. தொழில் நிறைய அலைச்சல்கள், சங்கடங்கள், சலிப்புகள் எல்லாமே பார்த்தாச்சு. சண்டை சச்சரவுகள், போராட்டங்கள், கூட இருக்கிறவனே ஏமாத்துறான், கூட்டாளிகளே நம்மளுக்கு எதிர்ப்பதமாக நிற்கிறாங்க, அவர்களால் செலவாகுது அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்துட்டீங்க போன மாதத்தில். இப்போ அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல ஃப்ரீயாக தனிச்சிருக்கிறார் இந்த மாதத்தில். ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. தொழிலை சீராக கேரண்டீடாக நல்ல வழியில் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். தொழிலில் பெரிய லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாமல் திருப்திகரமாக, போதுமான அளவுக்கு லாபத்தோட திருப்திகரமாக போகிறதுக்குண்டான சூழ்நிலையை அந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதில் ஒரு சேஞ்சஸும் இல்லை. இந்த செவ்வாய் சனி மேலே போகும்போது போன மாதத்துலாம் திடீர்னு மாற்றம், ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும். அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருப்பீங்க. அந்த ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ, ஒரு நாளோ 2 நாளோ அந்த அழுத்தத்தை நீங்கள் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் இனிமேல் அந்த பாதிப்புகள் அந்த மாதிரி ஏதாவது நடக்குமானா அப்படி நடக்காது, கவலைப்பட வேண்டாம், ஃப்ரீயாக இருங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார், வேலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், 19/5/2024 31/5/2024 வரைக்கும், அதாவது அந்த 12 நாட்கள், இந்த மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னா வேலை தேடி வரப்போகுது. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. புதுசாக ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காக உங்களை ஒரு ஹைக் பண்ணுவாங்க, ஒர்க்லோட கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க, பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ரொமோஷன். ஸோ இந்த மாதிரி வேலையில் இருந்து வந்த டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே வரக்கூடிய இந்த மே மாத இறுதியில் சீராகக்கூடிய ஒரு சூழல். நீங்களாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வளர்ச்சிக்கான சூழலில் அந்த அமைப்புகள் சொல்லுது. ஏன்னா அந்த காலகட்ட சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்துடுவார். உங்கள் ராசி அதிபதி ராசிக்குள்ளே பலமாக இருக்கிற உண்டான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்போ மாத கடைசியில் உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எடுத்த காரியங்களை பக்காவாக சூப்பராக செஞ்சு காட்டிடுவீங்க, அதில் வெற்றியும் உண்டாகும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுது. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நம்பிக்கையின் பேரில் கடன் கொடுப்பாங்க உங்களுக்கு, நம்பிக்கையின் பேரில் கடன் கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு நோட்டீஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அதாவது 19/5 31/5 வரைக்கும் பெண்கள் கிட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஏன்னா எதிர்ப்புகள் பெண்கள் மூலமாக உருவாவதற்கு வாய்ப்புகள் 90% உண்டு. நம்ம சிவனையில் இருந்தாலும் நம்மளை தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ளே இழுத்துட்டுருவாங்க, கவனமாக இருங்க. ஸோ அந்த ஒரு நேர்த்தி, அதில் ஒரு கவனம் மட்டும் இருந்தால் போதுமானது. அடுத்துதான் பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, 2ஆம் அதிபதி புதன் பகவான் 11ஆம் பாவத்தில் போய் நீசமாயிடுறார். எப்போ வரைக்கும் அப்படின்னா முதல் 10 நாட்கள் அந்த புதன் நீசமாக இருக்கிறார். அப்போது 2ஆம் அதிபதி 11க்கு போகிறது நல்ல விஷயம். ஆனால் நீசமாக இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஏற்புடைய ஒரு அமைப்பு கிடையாது. ஏற்புடைய அமைப்பு கிடையாது. நிறைய திறமை, அந்த திறமையை சரியான விதத்தில் பயன்படுத்தி எல்லா காரியத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. அதன் மூலமாக பொருளாதாரமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு போதுமானதாக இருக்காது, லாபம் போதுமானதாக இருக்காது, செய்த செயலுக்குண்டான கூலி கூட கிடைக்காது. ஆனால் காசு பண வருமானம் வரும், அது பத்தாமல் வரும். அதுதான் அங்கே நீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் செய்யக்கூடிய வேலை. இப்போ பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் சார். இதனால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வருமா சார் அப்படின்னா, கண்டிப்பாக குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கிடைக்காமல் போகும்போது அந்த உறவிடம் உங்களுக்கு விரிசல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ நம்ம சொல்கிற பேச்சை கேட்கல, மதிக்கல அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்கள் விலகி வந்துடுவோம். அந்த மாதிரியான சூழ்நிலை உண்டு. அப்போ குடும்ப உறவுகளுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இது கடந்து போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திட்டு அடுத்த
விஷயத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 14/5/2024 அன்னைக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்குள்ளே வந்து உட்கார்றார். ஸோ இப்போது உங்களுடைய முழு திறன் வெளிப்படுத்தி அதற்குண்டான இந்த திறமைக்குண்டான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். அந்த சூழ்நிலைகளில் வருமானம் அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை சொல்லுது. மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே ஒரு சின்ன சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பொருளாதார ரீதியாக. ஸோ அதை சரியாக பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. ஏன்னா 10ஆம் தேதி புதன் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு. அப்போது கையில் இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்து செலவு செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் காட்டுது தவிர அதை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை காட்டல. இந்த மாதம் முடிந்த அளவு தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டிய மாதமாக உங்களுக்கு காட்டப்படுகிறது. என்னதான் பொருளாதாரம் கையில் காசு பணம் வந்தாலும் வரவுக்கு மிஞ்சி செலவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுது. கவனம் தேவை. பொருளாதார விஷயத்தில் குடும்ப உறவுகள்கிட்ட பேசக்கூடிய பேச்சில் நிதானம் வேணும், கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. ரைட். அடுத்ததாக திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையில் பொருளாதாரத்துக்கு ஒரு 100% கவனம் செலுத்தினீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு ஒரு 200% கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அமைப்பு. என்னடா கொஞ்சம் நெகட்டிவாக சொல்கிறாங்க, இருக்கிற விஷயங்களை ஓப்பனாக சொல்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தியோ அல்லது ராகுவினுடைய தசாபுத்தியோ நடந்தது அப்படின்னா, அல்லது உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் மீனத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரனோ செவ்வாயோ ராசிக்கு மீன ராசிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வந்தே தீரும். இந்த மாதம் முழுக்க செவ்வாயும் ராகுவும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாங்க. இது வந்து வாடிக்கையாளர் மூலமாக, நண்பர்கள் மூலமாக நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். அதுவும் இல்லீகலான வழியில் தான் போய் கொடுக்கும். நேர் வழியில் போய் சம்பாதிக்க முடியாது. இல்லீகலாக போகும்போது கண்டிப்பாக அது சப்போர்ட் பண்ணிடும், நல்ல வருமானத்தை கொடுத்துரும். அதில் மாற்றம் இல்லை. அந்த வருமானம் போதுமானதளவு இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ரெண்டாவதா அந்த விஷயத்தினால கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முடிந்தளவு உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும். ஏன்னா இந்த காலகட்டம் அவங்களுடைய எண்ணம், சிந்தனை எல்லாமே அப்நார்மலாக இருக்கும். ஏன்னா செவ்வாயும் ராகுவும் ராசிக்கு 5ஆம் பாவத்தில், அதாவது விருச்சிகத்திற்கு 5ஆம் பாவத்தில் நினைவு வருவது அப்படிங்கிறது வந்து மனக்குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பு. ஸோ அப்போ வாழ்க்கை துணை கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருப்பாங்க. அப்போது கொஞ்சம் எமோஷனலாக பேசும்போது, கத்தும்போது அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணி பிரிவை நோக்கி போகாமல், சரி இது கடந்து போயிடும், அடுத்ததாக வரக்கூடிய நாட்கள் நல்லதாக மாறும் அப்படிங்கிறத நம்ம மனசார நினச்சிட்டு மூவ் ஆன் பண்ணி போகிறது நல்லது. இப்போ இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சரபேஸ்வரர் வழிபாடு செய்யலாம். சரபேஸ்வரர் வழிபாடு செய்யலாம். இந்த பிரச்சனைகள் வந்து தவிர்க்கிறது, கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்க, சண்டை சச்சரவு வராமல் இருக்க சரபேஸ்வரர் வழிபாடு செய்யலாம். நிறைய பாசிட்டிவ், நிறைய நெகட்டிவ் பார்த்துட்டோம். இப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்யலாம். பிறந்த நட்சத்திரத்தன்றும் பிறந்த கிழமை என்றும் இந்த வழிபாடு செய்துட்டு வரலாம். இந்த மே மாதத்தில் ரிஷபராசி, ரிஷபலக்ன நண்பர்கள் எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் அடையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்கோளமுடன். திருச்சிற்றம்பலம்.